ஒரு தலை காதல். இது ஒரு காதல் கதை. டே ஹரி, வாடா. கண்ணாடியை 100 தடவை பார்த்தாலும் அதே மூஞ்சி தான் இருக்க போகுது. பஸ்ஸை விட்டேன்னா காலேஜ் போக முடியாது. பார்த்துக்க, ஒழுங்காக வந்து சாப்பிடவா. கொஞ்சம் பொறுமா, சீவிட்டு வரேன். அரை மணி நேரமாக தலையை களைச்சி போட்டு சீவிக்கிட்டே தான் இருக்க. நேரம் ஆகுது பாரு. சாப்பிட்டு முடித்து விட்டு, ஏமோ நான் போயிட்டு வரேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டானாலும் ஆகும் என்று தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கிறான் ஹரி. பஸ் வந்ததும் பஸ்ஸில் ஏறுகிறான். பஸ்ஸில் ஓடும் பாட்டை கேட்காமல் இயர்ஃபோனை காதில் சொருகி காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் பாடலை ரசித்தவாறே பல கற்பனைகளை மனதிற்குள் காண்கிறான். அப்போது குடிபோதையில் ஒருவர், அடே கண்டக்டரு, இன்றைக்கி காதலர் தினம்டா, பஸ்ஸில் வர லவர்ஸுக்கு பிரியா டிக்கெட்டை கொடு, அப்படி இல்லைன்னா நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாகவே இருக்க முடியாது ஜோலி போட்டேன். இதை கேட்ட கண்டக்டரும் பயணிகளும் அந்த குடிகார ஆசாமியை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விடுகிறார்கள். காலேஜ் வந்ததும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி துள்ளல் நடையோடு பையை மாட்டிக்கொண்டு செல்கிறான். ஹரி பக்கத்தில் வந்த சிவா, என்ன மாப்பிள்ள, தீபா கிட்ட இன்றைக்காவது லவ்வை சொல்லிடுவியா? ஃபுல் ப்ரொஃபஷனோட வந்திருக்கேன், போகிறேன், டைரி மில்க் கொடுக்குறேன், லவ்வை சொல்கிறேன், ஒரு கலக்கு கலக்கிறேன் பாரு. டே ஹரி, நீ எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் இந்த காலேஜ் லைஃப் முடியறதுக்கு இன்னும் 1.5 மாதம்தான் இருக்குது. அதுக்குள்ளே நீ சொன்னாதான் போச்சு, இல்லைன்னா கோவிந்தா ஹரி கோவிந்தா. ஹரி கோபத்துடன், போடா புடுங்கி, எனக்கு தெரியும், சாத்திட்டு போ. ஹரி வகுப்பறைக்குள் வந்து பெஞ்சில் உட்கார்ந்து வாசலையே ஏக்கம் கலந்த ஆர்வத்தோடு பார்க்கிறான். ஒவ்வொருவராய் வகுப்பிற்குள் வருகிறார்கள். 10 நிமிடங்களுக்கு பின் தனது தோழிகளோடு தீபிகா வருகிறாள். இதை பார்த்து ஹரியின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடத் தொடங்கின. டேய், என்னடா ஆச்சு, எதுக்கு இப்போ மூணு இருக்க என்று நண்பர்கள் எவ்வளவோ கேட்டும் ஹரி பதில் கூறவே இல்லை. ஒரு 11:30 மணி அளவில் ஹரி வகுப்பாசிரியரிடம் சென்று, மேம், எனக்கு ரொம்ப வயிற்ற வலிக்குது போல இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கேட் பாஸ் கொடுங்க. ஆசிரியரோ வீட்டுக்கு அனுப்புகிறார். வீட்டிற்கு வந்த பின், மா, நான் வந்துட்டேன். கொல்லைப்புறத்திலிருந்து, ஹரி, டே தம்பி என்ற அம்மா சத்தம் கேட்டதும் ஹரி பேக்கை கீழே போட்டுவிட்டு அம்மாவிடம் சென்று, என்னம்மா, மீன் நறுக்கிறியா? என்னடா சீக்கிரமே வந்துட்ட, காலையில் போகும்போது லேட்டாக தான் வருவேன்னு சொன்னியே. எங்கள் ஹெச்ஓடி மண்டையை போட்டார், அதாம்மா சீக்கிரம் வந்துட்டேன். யாருடா உங்கள் வாத்தியார்? அதெல்லாம் இல்லைம்மா, சீக்கிரமாக மீன் குழம்ப வை, பசி உயிரை போகுது. வீட்டிற்குள் வந்து சட்டை பேண்டை கலட்டி போட்டுவிட்டு கைலியை உடித்து கொண்டு கீழே படுத்து ஃபோனில் தீபிகாவின் போட்டோவை பார்க்கிறான். கெஞ்சி கூத்தாடி யாருக்கும் தெரியாமல் தான் தீபிகாவின் தோழியான கிருத்திகாவிடம் போட்டோவை வாங்கினான். இது தீபிகாவிற்கு தெரியாது. கனவிலேயே தீபிகாவிடம் கடைசி காலம் வரை வாழ்ந்ததை நினைத்து கண்ணீர் வடிக்கிறான். மீனை நறுக்கிவிட்டு வீட்டிற்குள் வந்து பார்த்த அம்மா, ஹரி, ஏன்டா அழுகிற? என்னாச்சுடா? ஐயா, என்னையா ஆச்சு, என் ஐயா அழுகிற? ஒன்றுமில்லம்மா, எங்கள் ஹெச்ஓடியை நினச்சி தான் என்று மழுப்பி விடுகிறான். சிறிது நேரம் கழித்து அம்மாவுடன் சேர்ந்து சாப்பிடுகிறான். மாலை 6 மணி அளவில் ஃபோன் வருகிறது. ஹரி ஃபோனை எடுத்து, சொல்கிறா சிவா, என்ன? டேய் ஹரி, இன்றைக்கி எதுக்கு பாதியிலேயே போயிட்ட? அப்புறம் தீபிகாவை பார்த்ததுக்கப்புறம் உன் மூஞ்சே சரியில்லையே, ஏண்டா, என்னடா ஆச்சு? சிவா, எனக்கு ஒன்றும் ஆகலடா, இப்போ தலை வேற விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுடா, கொஞ்சம் ஃபோனை வைக்கிறியா ப்ளீஸ்? டேய், என்னடா இது, எப்போவுமே தீபிகாவை பற்றி பேசினா 1 மணி நேரம் பேசுவேன், இன்றைக்கி என்னாச்சு என்று சிவா குழம்பி போகிறான். ஹரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து துணிமடித்து கொண்டிருந்த அம்மாவிடம் சென்று, மா, கொஞ்சம் கண்ணை மூட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அம்மா கண்ணை திறக்கும்போது டைரி மில்கை நீட்டுகிறான். என்னடா இவ்வளோ பெரிய முட்டாயா இருக்கு, விலை 100 ரூபா போட்டிருக்குது, காசு ஏதுடா, ஏதுடா இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்க? மா, உனக்கு நான் ஆசையாக வாங்கினேன், பஸ் காசை சேர்த்து வச்சு, உன் புள்ள கொடுத்தா சாப்பிட மாட்டியா? பின் மிட்டாயை அம்மாவுக்கு ஊட்டி விடுகிறான். டேய், மிட்டாயை சாப்பிட்டு கவரை உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் தூக்கி போட்டுரு, பார்த்தா 1000 கேள்வி கேட்பான் உங்கள் அப்பன். சரிம்மா என்று சாக்லேட் பேப்பரை வெளியே தூக்கி போடச் செல்கிறான். அப்போது வாசலில், மஞ்சுளா என்று கூறியவாறே செப்பலை கலட்டுகிறார் ஹரியின் அப்பா. ஹரி டக்குன்னு பேப்பரை மறைக்கிறான். என்னடா ஹரி, காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? என்னது கையில் என்று அப்பா கேட்டதற்கு பயந்து கொண்டே, போயிட்டு வந்துட்டேன்ப்பா, கையில் ஒன்றும் இல்லைப்பா. என்னடா ஏதோ சாக்லேட் பேப்பர் மாதிரி இருக்குது, தெரிஞ்சு போச்சு,
இன்றைக்கி லவ்வர்ஸ் டே, அதான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்க. ஹரி திருட்டு மொழியோடு, பா நான் எனக்கு யாரும் கொடுக்கல, நானும் எந்த பெண்ணுக்கையும் லவ் பண்ணலப்பா, அம்மாக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஹரி, நீ சொல்கிறத கை சாப்பிட்ற குழந்த கூட நம்பாதுடா. அப்பாவை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத. காதல் பண்ணுறதுக்கு வயசு இது இல்லைடா. காதல் கிதல் பண்ணுறேன்னு ஏதாவது தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே நீ உசுரோடு இருக்க முடியாது, பார்த்துக்க. இடையில் புகுந்த அம்மா, ஏங்க நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாதா? நம்ம பிள்ளை அப்படி வழி தவறி போக மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றாள் அம்மா. அடி பொடி இவளை, இப்படிப்பட்ட பிள்ளைங்க தாண்டி நாளை பின்ன அப்பனையே எதிர்த்துக்கிட்டு வருவாங்க. எத்தனை சினிமாவில் பார்த்துருப்போம். அப்பா திட்டுவதை கேட்டு பொறுக்க முடியாமல் ஹரி ரூமுக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டு அழுகிறான். ஹரி டைரியை எடுத்து அதில், உன்னை பார்த்த முதல் நாளில்தான் தொடங்கியது எனது முதல் கதவு. ஒரு தலை காதலாக இருந்தாலும் ஒவ்வொரு ராத்திரியும் உன்னோடு தான் இருக்கிறேன் என் கனவில். உன்னை சேரும் வரை நான் காதலிப்பேன். அந்த காதலை என் உயிர் போகும் வரை காத்திருப்பேன். காற்றில் பறக்கும் காகிதமாய்தான் நான். நீ எந்த பக்கம் வீசினாலும் உன்னை நான் தொடர்வேன். ஒட்டாதது தெரிந்தும் தண்டவாளங்கள் ஒன்றாக பயணிக்கின்றன. அதுபோல என் காதலும் ஆகிவிடுமோ? கண்டிப்பாக ஆகாது. ஏனென்றால் நான் அவளின் மீது வைத்தது உண்மையான காதலி என்று தான் எழுதிய கவிதைகளை படித்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறான். சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து காலேஜ் செல்கிறான். வகுப்பறையில் கிருத்திகாவிடம் சென்று, கிருத்திகா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்டர்வெல்லில் கேன்டீன் கிட்ட வந்துடுறியா? என்னடா, என்ன விஷயம்? நீ வாயேன், நான் சொல்கிறேன். அதே போல் இடைவெளியில் இருவரும் சந்திக்கிறார்கள். முதலில் ஹரி, அது ஒன்றும் இல்லைப்பா, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தீபிகா ஏன் பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்தா? இதற்கிடையில் இருவரையும் பார்த்தவாறே கேன்டீனுள் நுழைகிறாள் தீபிகா. கிருத்திகா புன்சிரிப்போடு, டே ஹரி, அதை நீ தீபிகா கிட்ட தான் கேட்கணும். நான் வேணும்னா கூப்பிடட்டுமா? தீபிகா, தீபிகா, இங்கே வா. பதறியவாறே, இல்லை கிருத்திகா, நான் போகிறேன் என்று கிளம்பி விடுகிறான். கிருத்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த விஷயத்தை அப்படியே தீபிகாவிடம் சொல்கிறாள் கிருத்திகா. அதற்கு தீபிகா, சரி விடுடி, ஏதாவது ஒரு அக்கறையில் கேட்டிருப்பான். இல்லடி தீபிகா, எனக்கு இன்னமும் ஹரி உன்னைய லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இது நாள் வரைக்கும் நானும் ஹரியும் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். இனிமேலும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருப்போம் என்று கிருத்திகாவின் வாயை அடைக்கிறாள். அன்று காலேஜ் முடிந்து பஸ் ஸ்டாண்டில் கிருத்திகா ஹரியிடம் சென்று, ஹரி அன்னைக்கு துணி அலசாமல் கிடந்துச்சான், அதனால தான் தீபிகா அவள் அக்கா ட்ரெஸ்ஸாக அன்றைக்கி போட்டுக்கிட்டு வந்தாலாம். ஏண்டா திடீர்னு இப்படி கேட்ட? இல்லை, இது நாள் வரைக்கும் தீபிகா காலேஜுக்கு பிளாக் கலர்லேயே ட்ரெஸ்ஸு போட்டு வந்தது இல்லையே, அதான் கேட்டேன். எதுவும் தப்பாக இருந்தால் சாரி. ஓகேடா. அப்புறம் ஹரி, இதை யார்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா பிப்ரவரி 14 தான் தீபிகா அம்மாவோட நினைவு நாள். என்ன சொல்கிற கிருத்திகா? உண்மையாவா? தீபிகாவுக்கு அம்மா இல்லையா? ஆமாண்டா, அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வேறு கல்யாணம் முடித்து தனியாக போயிட்டாங்களாம். இப்போ அவள் தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருக்கா, பாவம். அப்போது தீபிகா அக்கா என்ன பண்ணுறாங்க? அதுவாடா, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுடா. இதை கேட்டு சோகத்தோடு ஹரி வீட்டிற்கு வருகிறான். வந்ததும் நேராக ரோஜா செடி தொட்டி பக்கத்தில் போய் உட்காருகிறான். இதை பார்த்த அம்மா, என்னடா ஹரி, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கையா? இப்போவெல்லாம் நீ ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறதே கிடையாது. செடியை பாரு, வாடிக்கிட்டே வருது. என்னடா ஆச்சு உனக்கு? செடி மட்டுமா வாடுது, என் மனசுந்தான் வாடுது. அது யாருக்கு தெரிய போகுது என்று நினைத்து கொண்டே வெளியில், ஒன்றும் இல்லைம்மா என்கிறான். சரி, உள்ளே எழுந்திரிச்சு வாடா. ஓரிரு மாதங்களுக்கு பின், அதாவது பல்கலைக்கழக தேர்வுக்கு முன் ஃபார்வெல் பார்ட்டிக்காக காலேஜில் நாங்கள் படித்த வகுப்பறையில் எல்லோரும் கூடுகிறார்கள். ஆட்டம் பாட்டம் ஜூஸ் சாப்பாடு என்று சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். இதற்கிடையில் நண்பர்களை விட்டு பிரிய போகிறோமே என்ற சோகத்தில் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்தும் கை கொடுத்தும் தங்களது உணர்வுகளை வெளிக்காட்டுகிறார்கள். இறுதியில் ஹரி தீபிகாவிடம் சென்று, தீபிகா, எம்எஸ்சி இந்த காலேஜில் போட போறியா? என்னான்னு தெரியலடா, நீ போட போறியா? ஆமாம். என்னடா பதட்டமாகவே இருக்கியே, எதுவும் சொல்லணுமா? இல்லை தீபிகா, உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறத நினச்சாதான் கண்ணு கலங்குது. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான்டா. பின் தீபிகா வீட்டுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறான் பிரித்தி பார்த்து. வாவ், சூப்பராக இருக்குடா வளையல். தேங்க்ஸ்டா. வளையல் ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. அது அந்த கடையில் இந்த வளையலை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒன்று தான் இருந்துச்சு.
அதனால தான் என்று சோகம் கலந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறான். ஏய் சூப்பர்டா, நல்லா இருக்கு. அழகாக இருக்குடா ஹரி, ரொம்ப நல்லா இருக்கு ஹரி. தேங்க்ஸ் ஹரி. இதுக்கப்புறம் உன்னோட உடம்பையும் உன் லைஃப்பையும் நல்லா பார்த்துக்கடா என்கிறாள். என்னோட லைஃபே நீ தானடி என்று மனதில் நினைத்தவாறே, சரி தீபா, நீயும் உடம்ப பார்த்துக்கோ. இதுக்கப்புறமும் நீ படிக்கணும், நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். சிரித்து கொண்டே சரிடா சரிடா என்கிறாள். தீபிகா, அப்புறம் உன்னோட நம்பர் கிடைக்குமா ப்ளீஸ்? அட ஏண்டா, இதை நீ முதல்லையே கேட்கலாம்ல. சரி சரி, நோட் பண்ணிக்கோ என் நம்பரை. பின் ஒருவருக்கொருவர் பாய் சொல்லிவிட்டு பிரிந்து விடுகிறார்கள். பின் ஹரி சிவாவிடம் சென்று சிவாவை கட்டிப்பிடித்து அழுகிறான். சிவா ஆறுதலாக, டே ஹரி, அழாதடா. தீபிகா நல்லா படித்தா மட்டும்தான் அவன் நல்ல நிலைமைக்கு முன்னுக்கு வர முடியுங்கிறத நினச்சி தீபிகா கிட்ட நீ லவ்வை சொல்லாமல் வந்த பத்தியா, அப்போவே நீ காதலில் ஜெயிச்சிட்டடா, கவலைப்படாத. பின் ஹரியும் சிவாவும் பேசிக்கொண்டே பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்கிறார்கள். ஹரி பஸ்ஸில் ஏறி வீட்டிற்கு செல்கிறான். அப்போது பஸ்ஸில் காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் என்ற பாடல் கேட்டவுடன் பழைய நினைவுகளுக்குள் செல்கிறான். பின் வீடு வந்ததும் ஹரி மனதில் சோகத்தை மறைத்து சிரித்தவரே வீட்டிற்குள் நுழைகிறான்.